அனைவருக்கும் வணக்கங்க. நான் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவிங்க. என்னன்னு தெரிலங்க, இப்போல்லாம் நம்ம போடுற வீடியோ ரொம்ப வியூஸ் போக மாட்டேங்குதுங்க. என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு நீங்களாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணுங்க. உங்களால் மட்டும்தான் நாங்கள் இந்த யூடியூப்பில் வளர்ந்து ஒரு நிலைமைக்கு வர முடியுங்க. இன்றைக்கி வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டாங்கங்க. என்ன கேட்டாங்கன்ட்டா, நாங்கள் ஒரு புது மாடு வாங்கியிருக்கோம் வத்து கறவையில். அந்த மாடு பார்த்திங்கன்னா பால் கறவைக்கு நிற்க மாட்டேங்குது. முன்னாடி மூக்கணாங்கயிற்றை பிடிச்சிட்டு தான் பால் கறக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது ஆள் இல்லாமல் கறக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கங்க. கண்டிப்பாக உண்மையாகவே எனக்கும் இந்த ஒரு பிரச்சனை இருக்குங்க. இந்த மாடு தெரியுது இல்லைங்களா, இந்த மாட்டில் நானும் தாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஆள் முன்னாடி இல்லாமல் கறக்க முடிய மாட்டேங்குது. இப்போ ஒரு உதைய பாருங்கள், கை வச்சு அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி நீவி கொடுக்கணுங்க. நம்மக்கிட்ட பழக்கணும். அந்த மாடு முதல்ல எப்படி இருந்துச்சோ, எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சோ, ஒரு மாடாக இருந்திருக்கும், இல்லை மாட்டு பண்ணையில் இருந்திருக்கும். அவங்க எப்படி பால் கறந்துருப்பாங்க, ஒன்று பால்காரவங்க கறந்துருப்பாங்க, இல்லைன்னா பொண்ணுங்க கறந்துருப்பாங்க. அது மாறி நம்ம கட்டுத்துறைக்கு நம்மக்கிட்ட செட் ஆகிறதுக்கு ஒரு 10, 15, 20 நாள் கிட்ட கூட ஆகலாங்க. அது நம்மக்கிட்ட நல்ல ஒரு அனுசரணையாக இருக்கும்போது மட்டும்தாங்க அதுக்கிட்ட நம்ம தன்னால் போய் உட்காந்து பால் கறக்க முடியும். என்னென்னா நம்ம வளர்க்குற மாடுகளே நம்மளால் உட்காந்து பால் கறக்க முடிய மாட்டேங்குது. இது புது மாடுனால நம்மக்கிட்ட கொஞ்சம் பழகணுங்க. நம்மக்கிட்ட ஒரு அட்ராக்ஷன், நம்ம தீனி போடுறோம், தண்ணி விடுறாங்க, நம்ம ஓனர் இவங்க தான் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கொஞ்சம் பழகணுங்க. நம்மளும் அனுசரணையாக இருக்கணும். கொஞ்சம் நீவி கொடுத்து, கொஞ்சம் நொச்சி கொட்டி அந்த மாதிரி அனுசரணையாக பழக்கி கொண்டு வந்து தாங்க நம்ம தனியாக உட்காந்து பால் கறவைக்கு வர முடியும். 2வது பார்த்திங்கன்னா, கொஞ்சம் தீனி முன்னாடி போட்டு கறந்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மாடு தீவனத்தை சட்டியில் போட்டு கறந்து பாருங்கள். தண்ணிக்கு விட்டு கூட அப்போ கூட கறந்து பாருங்கள். எனக்கு தெரிஞ்சது இப்படிதாங்க. நான் இப்படியே ஒரு கையில் மூக்கணாங்கயித்தை பிடிச்சிக்குவேன், ஒரு கையில் சட்டியில் எண்ணெய் போட்டுட்டு கறக்க ஆரம்பிச்சுன்னா நின்றுக்கிறோம். அப்புறம் 2 கையிலையும் பால் கறந்துடுவீங்க. அப்படித்தாங்க இந்த கருப்பு மாடை நான் கறந்துட்டுருந்தேன். இன்றைக்கி ஒரு வீடியோ, நம்மளோட வீட்டில் ஒரு செனை மாடு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா, அந்த மாடு இன்னும் கன்று போடாமல் இருக்குது. இந்த கன்று போடக்கூடிய அறிகுறிகள் என்னன்னு சொல்லிட்டு இதில் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. அறையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே சுருக்கம் இல்லாமல் தளர்ந்துருக்கணுங்க. அந்த தட்டுக்குழின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, 2 வாலுக்கு நடுவில் இருக்குது பார்த்திங்களா, அந்த எலும்பு உள்ளே இறங்கியிருக்கு. அந்த எலும்பு விரிவடைஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்த அறையெல்லாம் தளர்ந்து கன்றுக்குட்டி வெளியே வர்றதுக்கு அறிகுறிங்க. 2வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மடி நல்லா ஃபுல்லாக இறக்கியிருக்கணுங்க. மடி ஃபுல்லாக இறக்கிட்டு காம்பு சுரந்துருக்கணும். முதல் பாயிண்ட் காம்பு சுரந்துருக்கணுங்க. இதில் ஒரு சில மாடுகள், ஈட்டு மாடுகள் என்ன செய்யுங்கன்ட்டா, ஒரு நைட்லேயே மடி ஃபுல்லாக விட்டு காம்பு சுரந்து மறாவது நாள் கன்று போடுற மாடுகளும் இருக்குது. நிறையா முக்கால்வாசி மாடுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டா, நம்ம இந்த மாதிரி மடி இறக்கி காம்பு சுரந்து ஒரு நாள் 2 நாளில் கன்று போடுற மாதிரி இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மாடு வாங்கிட்டு வந்த மாடு தாங்க. கன்றுக்குட்டி போட்டுச்சுன்னா எப்படி பால் கறக்க போகிறேன்னு எனக்கும் தெரியலங்க. பார்ப்போம் என்ன செய்யுது என்னன்ட்டு. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்ட்டா, கெடேரி கன்றுனா ஒரு 10 நாளைக்கு கழித்து போடுவோம், இல்லை காளைங்கன்றுனா ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எதிர்பார்ப்புலாம் நம்மக்கிட்ட இல்லைங்க, ஆனால் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க. அப்புறம் கன்று போடுற அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சாணி போட்டுகிட்டே கட்டுத்துறையை சுற்றிக்கிட்டே இருக்குங்க. ஓயாமல் சுற்றிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சாணி போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி தீனி சரியாக எடுத்துக்காத மாதிரி தோணும். அந்த சிம்டம்ஸை வச்சு நம்ம கன்றுக்குட்டி போடுற மாதிரி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நம்ம நைட்டில் மாடுகளை பார்த்துக்கணுங்க. இந்நேரம் எப்போ கன்றுக்குட்டி போடும்னு தெரியாது. நைட்டில் எழுந்திரிச்சி பார்த்துக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம செனை மாடு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கெல்லாம் கொஞ்சம் பயம்தான். நல்லபடியாக கன்றுக்குட்டி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கணுங்க. எந்த கன்றுக்குட்டி போட்டாலும் நல்லபடியாக போட்டுக்கணுங்க. எனக்கு அதுவே போதுங்க. நன்றி, வணக்கம்ங்க.